ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமில் உள்ள தியரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ப்ரீவியஸ் கிளாஸில் சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிமைனிங் சம் பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். Okay student, get the page number 76. இப்போ 8 question over. So now we will see the 9th question. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பார்க் பிளக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பைக்கு கார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே தான் இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகும். அதில் தான் பெட்ரோல் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கனெக்ட் ஆகி கிடைக்கும். அப்போ இங்கே இது வந்து ஸ்பார்க் பிளக்குன்னு சொல்கிற இக்னிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். 2 எலக்ட்ரோடு இருக்குது ஆக்சுவலி. இப்போ நம்ம கிக் பண்ணும்போது கிக்கரை மிதிக்கிறோம்ல, எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு நடுவில் என்ன ஆகும், ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு கேப்பு ரொம்ப கம்மி தான், வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.6 மில்லிமீட்டர் தான் இருக்குது. அண்ட் டு கிரியேட் த ஸ்பார்க் நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோம், 3 × 10⁶ வோல்ட் பெர் மீட்டர். ஸோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது எவ்வளோ பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும், இந்த 2 கேப்பில் எவ்வளவு பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ கேப்பை இன்க்ரீஸ் பண்ணால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், கேப் வந்து 1 மில்லிமீட்டராக இருக்கும்போது எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் they given the electric field we are applying 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இவ்வளோ அப்ளை பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் வந்து 0.6 மில்லிமீட்டர். எப்படி எழுதலாம், 6 × 10⁻⁻4 மீட்டர் எழுதலாமா, ஏன்னா 10⁻³ இது ஒரு பாயிண்ட் நகர்த்திங்க. 6 × 10⁻⁻4 மீட்டர். இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் V = E × D நம்மளுக்கு தெரியுங்களா. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிட்டு தான் 3 × 10⁻6 × 6 × 10⁻⁻4 3 18 நம்மளுக்கு தெரியும். 10⁻6 - 4ங்கும் போது 10⁻2 தன்மீன் எவ்வளவு 1800 வோல்ட்டு. ஸோ இவ்வளோ பொட்டன்ஷியல் என்ன ஆகும், இந்த ஸ்பார்க்கில் க்ரியேட் ஆகும். பார்த்தீங்களா, அப்போ எவ்வளோ ஹை நம்பர் ஆஃப் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்கள் இது ஸ்பார்க் பிளக்கில். ஓகே, தென் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த கேப் இஸ் இன்க்ரீசஸ் அந்த பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்து V = E × D நம்ம என்ன சொல்லியிருக்கோம், E வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட். அப்போ V = D தான். அப்போ V = D இன்க்ரீசஸ் வார்த்தை எழுதும், இஃப் D இன்க்ரீசஸ் V ஆல்சோ இன்க்ரீசஸ், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. தென் தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் Dயோட வேல்யூ 1 மில்லிமீட்டர், அதாவது 1 × 10⁻³ மீட்டர். இப்படி இருந்துச்சுன்னா வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ V = E × Dங்களா. அப்போ V = Eயோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 3 × 10⁻6, டிஸ்டன்ஸ் வந்து 10⁻³ தான். அப்போ எவ்வளோ வரும், 3 × 10⁻3ங்களா. அப்போ என்ன பண்ணிடலாம், 3000 அப்படி போட்டுங்க. வோல்டேஜ் வந்து 3000 வோல்ட். 0.6க்கு 1800, 1 இதுக்கு 1 மில்லிமீட்டருக்கு 3000 வோல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துட்டாங்க. அதாவது 10 மைக்ரோ கூலும் வந்து 2 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், 20 சென்டிமீட்டரில் செப்பரேட் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா, இப்போ 10 மைக்ரோ கூலும் செப்பரேட் பை 20 சென்டிமீட்டர். அப்போ இந்த பாருங்கள், அது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, மிட் பாயிண்டில் ஏனுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, 5 சென்டிமீட்டருங்க 15 சென்டிமீட்டருங்க இந்த மாதிரி செட்டப்பில் வச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏனுங்கிற பாயிண்டில் ஒரு சார்ஜ் இருக்குதுப்பா. ஏன்னா இந்த நெட் இதில் இந்த இடத்துல 0ன்னு வச்சுங்களேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இப்போ மைனஸ் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஏலேருந்து பிக்கு நகர்த்துறோம். ஏற மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க, ஒரு -2 மைக்ரோ கூலுமே ஏலேருந்து பிக்கு நம்ம நகர்த்தி கொண்டு போயிடுறோம். ஸோ முன்னாடி இந்த 2 சார்ஜ் மட்டும் இருந்தப்போ என்ன, இந்த 3 சார்ஜ் ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்குமே, அப்போ ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். இப்போ நம்ம நகர்த்தி கொண்டு போயிருக்கோமே, அப்போ ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ வாட் இஸ் அ எனர்ஜி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 10 மைக்ரோ கூலும் சார்ஜை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் -2 மைக்ரோ கூலுமை வந்து வச்சுருக்கோம். அப்போ வைக்கணும்னா எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணியிருப்போம். ஸோ அது இனிஷியலாக உள்ள எனர்ஜி. இப்போ இதை இங்கேருந்து இங்கே நகர்த்திட்டு போனோம்னா அங்கே ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ ஃபைனல் எனர்ஜி. இப்போ 2 எனர்ஜி இருக்குல்ல, அப்போ 2 எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் தேட் இந்த டயக்ராம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன் சார். இப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து R2 இந்த மிட் பாயிண்ட்லேருந்து. இங்கே தான் -2 மைக்ரோ கூலும் இனிஷியலாக நம்ம வச்சுருந்தோம். இப்போ நகர்த்தி கொண்டு போயிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இங்கே உள்ளது R1 எடுத்துகிட்டப்பா. அப்போ இங்கேயும் அந்த ஃபைனல் பொசிஷன் போயிடுச்சுல, இங்கே உள்ள டிஸ்டன்ஸை R1 டேஷ்னு எடுத்துங்க. ஸோ சிமிலர்லி
இங்கே உள்ள டிஸ்டன்ஸை R2 டேஷ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் பொட்டன்ஷியல் என்ன ஃபைனல் பொட்டன்ஷியல் என்ன கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் வி ஷுட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R1 டேஷ். ஓகே, ஸோ R1 டேஷ் அந்த வேல்யூ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? பிதாகரஸ் தியரம்படி இந்த ரெண்டுத்தோட ஸ்கொயர் இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ R1 டேஷ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஒன். இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர்னு எடுத்துப்போமா? ஆர் அப்படிங்கிறத எடுத்தப்போ அப்போ R ஸ்கொயர். ஓகேங்களா? இது இங்கே ஸ்கொயர் எடுத்துகிட்டு நான் இங்கே கொண்டு வந்து ரூட்னு எழுதியிருக்கேன். இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுதுங்க. R1 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 5 சென்டிமீட்டரா? அப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதுருமா? அப்போ 25 × 10⁻⁻4 ப்ளஸ் R ஸ்கொயர். இது எவ்வளோங்க? அதே 5 தான் இருக்குது. அப்போ 25 × 10⁻⁻4. அப்போ எவ்வளோ வரும்? 50 × 10⁻⁻4 வருமா? 10⁻⁻4ங்கும் போது நம்ம ஒரு 10⁻⁻4 வெளில எடுத்துடலாம். 10⁻⁻4 வெளில எடுத்தால் என்ன வரும்? 10⁻2. அப்போ இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா √50 × 10⁻⁻2. இது R1 டேஷோட வேல்யூ. சிமிலர்லி R2 டேஷ் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வேண்டியதான். அப்போ 15 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 225 போடுமா? ஸோ 225 × 10⁻⁻4 ப்ளஸ் இந்த 5 சென்டிமீட்டரா? அப்போ 25 × 10⁻⁻4. அப்போ எவ்வளோ வரும்? 250 வந்துருங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250. அதே மாதிரி 10⁻⁻4 வரும். ரூட் விட்டு வெளில எடுத்துரும். அப்போ 10⁻⁻2. இப்போ R1 டேஷ் வேல்யூ R2 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. R2 டேஷ் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரில் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். R1 டேஷ் R2 டேஷ் இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இனிஷியல் பொட்டன்ஷியல் என்ன, அடுத்து ஃபைனல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த 3 சார்ஜை நம்ம அலைன் பண்ணியிருக்கோம்ல, இதுக்காக எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் தட் இது வந்து Q1, இது Q2, இது சிம்பிளாக Q அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த சிஸ்டத்தோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு எனர்ஜி டெரிவ் பண்ணியிருக்கோம். அப்போ எனர்ஜி அப்படிங்கும்போது U = என்ன வரும்? 1/4πε காமன் ஃபேக்டரு. அப்போ இந்த ரெண்டு சார்ஜை மல்டிப்ளை பண்ணுங்கள். Q1 Q டிவைட் பை நடுவோட டிஸ்டன்ஸ் R1, டிஸ்டன்ஸ் R2 எடுத்துப்போம். அப்போ R1 ப்ளஸ் அதேமாதிரி Q × Q2 டிவைட் பை R2. இதுதான் அதுக்கான எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம டெரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அதில் அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ 1/4π வேல்யூ எவ்வளவு? 9 × 10⁻9. அதேமாதிரி Q1 × Q எவ்வளவு? 10 மைக்ரோகூலும். இது வந்து -2 மைக்ரோகூலும். ஓகேவா? அப்போ 10 × 10⁻6 -2 × 10⁻6 டிவைட் பை R1. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டருங்களா? அப்போ 5 × 10⁻2 ப்ளஸ் அதேமாதிரி Q × Q2. அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களேன். -2 × 10⁻6 Q2ஓட வேல்யூ எவ்வளோ? அதே 10 மைக்ரோகூலும் தான். 10 × 10⁻6 டிவைட் பை R2ங்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னாங்க? 15. இப்போ 15 × 10⁻2. ஸோ இதை அப்படியே கிராஸ் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 10⁻6 10⁻12ன்னு வருங்களா? 10⁻12. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 10⁻12 இதை 12ன்னும் போது அப்போ 10⁻10 இருக்கும். ஓகே, 10⁻−10 இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்கண்ணா? அதே மாதிரி தான் இங்கேயுமே 10⁻−12ன்னு வரும். இதில் ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻−10. அப்போ பவர் ஓகே. தென் ரிமைனிங் இதை அரேஞ்ச் பண்ணாலே போதும். அப்போ 5 கேன்சல் பண்ணாலும் வரும். 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். 9 × 10⁻9. அப்போ 2 × 2 அப்போ -4. -4 × 10⁻−10 ப்ளஸ் இந்த இதை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க. 10 இருக்குது, இது 15 இருக்குது. அப்போ 5ஆல் அரேஞ்ச் பண்ணுமா? இது 2, இது வந்து 3. அப்போ 4/3. அப்போ 4/3 அப்படியே வச்சுப்போம். 4/3 × 10⁻−10. அது -4 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது காமன் ஃபேக்டராக இருக்குது. நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 9 × 10⁻9. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வரும் -12 × 10⁻−10. -4 அப்படியே தான் இருக்கும். -4 × 10⁻10 /3. ஜஸ்ட் என்ன பண்ண கிராஸ் மல்டிபிள் பண்ணி காமன் ஃபேக்டராக எடுத்திருக்கேன். இப்போ -12 -4 அப்போ -16 அப்படின்னு வந்துடும். இப்போ 3 காமன் ஃபேக்டர் தான். அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 டைம் கேன்சல் ஆகிருமா? அப்போ 3 × இது ஒரு 16பா. இப்போ ஷார்ட்டாக எழுதுறோம். 3 × 10⁻9 இங்கே இருக்குது. உள்ளே என்ன வந்திருக்கு? -16 × 10⁻−10. ஏன்னா காமன் தானே, காமன் ஃபேக்டராக எழுதிடுறோம். இப்போ 36 48 -48 × 10⁻−1ன்னு வந்துடும். -1 உள்ள எடுத்துங்களேன். அப்போ
4.8 எனர்ஜி ஆஃப் ஜூல். இப்போ இனிஷியலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கு? -4.8 ஜூல் அவ்வளோ இருந்திருக்கு. ஃபர்தர் நம்ம என்ன பண்ணோம், சார்ஜை வந்து நகர்த்தி கொண்டு போனோம்ல, ஏங்கிற பயணில் பீனு நகர்த்தி போனோம். இப்போ பொட்டன்ஷியல் கண்டிப்பாக மாறி இருக்கும். இப்போ அதுக்கான பொட்டன்ஷியல் என்ன அதாவது ஃபைனலாக இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் ஃபைனல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் 1/4πε0. அதே முன்னாடி சொன்ன ஸ்ட்ரக்சர் தான். Q1 × Q / R1 டேஷ். ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறிடுச்சு R1 டேஷு. அதேமாதிரி Q2 Q / R2 டேஷ். ஓகேங்களா? இல்லை Q1 Q2 ஈக்குவல் தானே. அப்போ Q1 காமனாகவே எடுத்துமே. ஏன்னா ரெண்டுமே இப்போ 10 மைக்ரோ கூலும் தான். அப்போ காமனாகவே எடுத்துடலாம். இப்போ இதில் Q1 Q காமன் ஃபேக்டராக இருக்குது, அது எடுத்து எழுதிடும். Q1 Q / 4πε0 1/R1 டேஷ் 1/R2 டேஷ். இந்த டிஸ்டன்ஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஏன் 1/4πε0 வேல்யூ தெரியுமா? 9 × 10⁻9. Q1 வேல்யூ எவ்வளவு? 10 மைக்ரோ கூலும். அப்போ 10 × 10⁻6 இன்ட்டு Qவோட வேல்யூ எவ்வளோங்க? -2 மைக்ரோ கூலும். -2 × 10⁻6. இப்போ 1/R1 டேஷ். R1 டேஷ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? √15 சென்டிமீட்டரா? இப்போ √50 அப்படின்னும் போது 25 × 2ன்னு போடலாமா? அப்போ 5√2ன்னு எழுதிக்கலாம். இப்போ √50 எப்படி எழுதலாம்? 5√2 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இன்ட்டு சென்டிமீட்டர் வர அதை அப்படியே வச்சுருப்போம். ப்ளஸ் 1/R2. R2 வேல்யூ எவ்வளோ கிடச்சி? 215 கிடச்சிதா? அப்போ 250 அப்படின்னும் போது நம்ம 25 எழுதுறேன். 25² இருக்கும்போது 25√2 காமன் ஃபேக்டர் என்ன வந்துடும் அப்படின்னா /10 சென்டிமீட்டரில் ரெண்டுமே. அப்போ 10⁻2 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். 10⁻2. இல்லாட்டி இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ 25√2 பார்த்தா இப்போ 5 உள்ளே எடுத்துருப்பீங்க. 5 மட்டும் இங்கே வச்சுப்போம். இப்போ 5 2s are 10ன்னு மாறிடும். இப்போ இங்கே 5√2 இருக்குது, இங்கே 5√10 இருக்குது. இன்ட்டு 10⁻2 இருக்குது. இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ 9 × 2 எவ்வளோ வரும்? 18 வருங்களா? அப்போ 18. அடுத்த 10 பவரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். இது 10⁻9 இருக்குது, இது 1 இருக்குது. அப்போ 10 ஆயிரும். 10⁻10. இது -12. அப்போ எவ்வளோ வரும்? 10⁻2ன்னு வந்துடும். அப்போ 18 × 10⁻2. இது முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் வேறு இருக்குது, இது அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ இதிலே காமனாக பார்த்தீங்கன்னா அந்த 5 காமனாக இருக்குது. அது ரெண்டுத்துலையுமே 5 காமனாக இருக்குது, 10⁻2 காமனாக இருக்குது. அப்போ அது எல்லாம் எடுத்துருவோம். 5 × 10⁻2. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/√2 ப்ளஸ் 1/√10 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 10⁻2 10⁻2 கேன்சல் பண்ணிடலாம். 18/5 அப்படிங்கும் போது டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 3.6பா. இப்போ -3.6. இப்போ 1/√2 இருக்குல்ல. இப்போ இந்த √2 மல்டிப்ளை பண்ணி √2 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ √2 /√2 × √2 வருமா? இப்போ 2ன்னு எடுத்துக்கலாம். அதை ப்ளஸ் இங்கே மேலே எப்படி தான் √10 மல்டிப்ளை பண்ணி √10 டிவைட் பண்ணுங்கள். மேலே √10 சேர்ந்தால் 10ன்னு மாறிடும். இப்போ திஸ் வேல்யூ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -3.6 ரூட்டோட வேல்யூ 1.414 / 2 ப்ளஸ் √10 இருக்குல்ல. இப்போ √9னா 3 வரும். அப்போ √10 அப்படிங்கும் போது 3.16 / 10. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுறோம். -3.6 இதோட வேல்யூ 0.707 ப்ளஸ் 3.16 / 10 அப்படிங்கும்போது ஒரு டிஜிட் மூவ் பண்ணுறாலே போதும். இப்போ 0.316 ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.023 இவ்வளோ வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 3.683. இதானது ஃபைனல் எனர்ஜி. ஸோ முன்னாடி 4.8 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்துருக்கு? 3.683 ஜூல் வந்திருக்கு. இப்போ வாட் இஸ் அ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதானே கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கும்போது ஃபைனல் எனர்ஜி டு இனிஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ ஃபைனல் எனர்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கு? -3.683 மைனஸ் இனிஷியல் எனர்ஜி எவ்வளோ கிடச்சி? -4.8. இப்போ மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ 4.8 மைனஸ் 3.683 ஆன்சர் என்ன வருது? 1.17 ஜூல். 1.117 ஜூல்னு வந்திருக்கு. இப்போ ரவுண்டாக பண்ணால் 1.12 ஜூல். இவ்வளோ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டர் சர்க்யூட் கொடுத்துருக்கேன். சீரியஸாக இருக்கா, பேரலாக இருக்கா, எல்லாமே கலந்தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபிகர்லையும் இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ வாங்க 1 by 1 ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனாட்ரி, இங்கே 2 சீனாட் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இப்போ பேரலாம் நம்மளுக்கு தெரியும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தெரியுங்களா? பேரலாக ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஆட் பண்ணி 2 தான் நம்ம ரிசல்ட் எழுதிப்போமா? சிபி பேரலல் அப்படிங்கும்போது C1 C2 C3ன்னு எல்லா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
சப்போஸ் சீரியஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா 1/CS எப்படி இருக்கும் 1/C1 + 1/C2 1/C3 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தியரியில் படித்தது. இப்போ இங்கே வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே C0 பேரலாக இருக்கா, அப்போ CP அப்படிங்கும்போது என்ன வந்துருக்கு 2C0. ஓகே, அப்போ இது ஒரு 2C0. இப்போ இந்த டயக்ராம் இப்படி சிம்பிளாக வரைஞ்சிக்கலாமா, இது நீங்கள் அப்படியே எக்ஸாம்லேயே வரைஞ்சிக்கலாம். இது ஒரு C0, இது ஒரு 2C0. இது ரெண்டு எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று சீரியஸாக இருக்குது. அப்போ 1/CS தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் 1/C0 + 1/2C0. ஓகேவா, அப்போ 2C0 நம்ம காமனாக எடுத்துருமே, 2C0 காமனாக எடுத்துட்டா அப்போ கிராஸ் மல்டிபிள் எவ்வளோ வரும் 3 டைம்ஸ் வரும். அப்போ 1/CS = 3/2C0. அப்போ CS = ரெசிப்ரோக்கலாக எடுங்க. இப்போ 2/3C0. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதில் உள்ள இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் பாருங்கள். இப்போ இதில் 4 கெப்பாசிட்டன்ஸ் இப்படி இருக்கா. இப்போ இந்த C0 இந்த சென்டர் பேரலாக இருக்குது, இது ரெண்டு பேரலாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு செட்டப் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது சீரியஸாக இருக்குது. என்ன இது ஈக்குவலண்ட் சர்க்யூட் அப்படின்னு போட்டு இதை சர்க்யூட் எழுதிக்கலாம். இப்போ இது ஒரு 2C0, இது ஒரு 2C0. இப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் சீரியஸில் இருக்குது. அப்போ 1/CSங்கிறது என்ன வரும் 1/2C0 / 1/2C0. இப்படியே எக்ஸாம் எழுதிடலாம். இது ஈக்குவலண்ட் சர்க்யூட் டைட்டில் மட்டும் எழுதிங்க, ஈக்குவலண்ட் சர்க்யூட் அப்படின்னு எழுதி இதை வரைஞ்சிட்டு அப்படியே 1/CS இதை எழுதிட வேண்டியதான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, எக்ஸாமில் சம்மாவும் கேட்பாங்க, 1 மார்க்கோட கேட்கலாம். இப்போ காமனாக 1/2 என்ன வரும் 1/C0 தான் வரும். ஓகேவா, இப்போ 1/CS = 1/C0. அப்போ சிஎஸோட வேல்யூ எவ்வளோ வரும் C0 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா 3 கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இது கிராஸ் தானே இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது ஈக்குவலண்ட் சர்க்யூட்டு இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இது ஒரு C0. ஸோ இது மூணுமே எப்படி இருக்குது பேரலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பேரலாக இருந்தால் தெரியுமா CP = என்னது C1 C2 C3. அப்போ 3 C0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எவ்வளோ CP = 3 டைம்ஸ் ஆஃப் C0. இதுதான் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட். நெக்ஸ்ட்டு இந்த டி கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ PQக்கு நடுவில் எவ்வளவு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், அதேமாதிரி RSக்கு நடுவில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் எஃபெக்டிவ் பார்ப்போம். ஸோ இப்போ PQ அப்படிங்கும்போது C1 C3 சீரியஸ் கனெக்ஷன், அதேமாதிரி C2 C4 சீரியஸ் கனெக்ஷன். தட் மீன் ஈக்குவலண்ட் சர்க்யூட் இப்படி எடுத்துக்கலாமா, ஈக்குவலண்ட் சர்க்யூட் PQ அப்படியே வச்சுங்க. இது வந்து C1 and C3 அது சீரியஸில் இருக்குது, அதேமாதிரி C2 and C4 சீரியஸில் இருக்குது. இது ரெண்டு பேரலாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா PQக்கு நடுவில் எவ்வளோ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ரெண்டு சீரியஸில் இருக்கா. அப்போ 1/CS தட் மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னா CS1ன்னு வச்சுங்க. இப்போ 1/CS1 அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 1/C1 + 1/C3. இதை அப்போ பெருக்குங்களேன். அப்போ என்ன ஒரு C1 C3 C1 + C3. இப்போ 1/CS1 நம்ம CS1 தான் தேவை. இப்போ CS1 அது எவ்வளோ ஆன்சரு அப்படியே தலைக்கீழ எழுதிக்கிட்டு தான் C1 C3 / C1 + C3. ஓகேவா, இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா இந்த சைடு 1/CS2 ரெண்டாவது சீரியஸ் கனெக்ஷன் இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன வரும் 1/C2 + 1/C4. இப்போ இதே தானே வரும் CS2. அது என்ன வரும் இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க அடிஷன் பண்ணி கீழே எழுதிங்க. அப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க. இப்போ C2 C4 / C2 + C4. இது ரெண்டு எப்படி இருக்கு சீரியஸாக இருக்கா. ஆக்சுவலி இந்த ரெண்டு கனெக்ஷன் ஒன்று பேரலாக இருக்குது. அப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கும்போது தட் மீன் ஃபைனல் கெப்பாசிட்டன்ஸுங்கும் போது என்ன பண்ணோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். அதாவது CS1 + CS2. ஏன்னா பேரலெலாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். C1 C3 / C1 + C3 + C2 C4 / C2 + C4. இப்போ என்ன பண்ணணும் அப்படியே காமன் ஃபேக்டராக எழுதலாமா. இப்போ C1 C3 C2 + C4. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். C1 C3 C2 + C4 ப்ளஸ் C2 C4 C1 + C3. கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அப்படியே நோட் பண்ணி எழுதிங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு டைரி பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் அது Pக்கும் Qக்கும் நடுவில் உள்ள எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ சிமிலர்லி என்ன பண்ணோம் ஆருக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன எடுத்துக்கலாம் C1 C2 சீரியஸு C3 C4 சீரியஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா. இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு. இப்போ C1 C2 சீரியஸாக இருக்குது, C3 C4 சீரியஸாக இருக்குது. இந்த ரெண்டு செட்டப்பும் பேரலாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டு சீரியஸாக இருக்கா. அப்போ சீரியஸ்னும் போது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணால் நம்ம அதாவது சீரியஸ் கனெக்ஷன் எஃபெக்டிவ் போன இதிலே பார்த்துருக்கோம்.
இப்போ C1C2 டிவைட் பை C1 + C2. அதே மாதிரி இந்த செட்டப்புக்கு திஸ் ஆன்சர் வருது. இப்போ எஃப்ஐடி கெப்பாசிட்டன்ஸ்னால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பேரலாக இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். எந்த ஆக்சுவலி பேரலுங்கும் போது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? ஆர்எஸ்க்கு கிராஸாக கண்டுபிடிக்குமா? அப்போ சிஆர்எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்போ காமன் ஃபேக்டர் அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் அக்ராஸ் அ ஆர்எஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் கெப்பாசிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த சினாட்டும் சீரியஸாக இருக்குது, இது ரெண்டு சீரியஸாக இருக்குது. அப்போ 3 செட்டப்பும் பேரலாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் இப்போ வரைஞ்சிக்கலாமா? இப்படி உள்ளது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீரியஸ் கனெக்ஷன் எவ்வளோ, இது எவ்வளவு, 3த்தையும் என்ன பண்ணிக்கலாம்? பேரலுங்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ CS1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா? அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? இப்போ C0². ஸோ அப்படி எடுத்துக்காமல் நம்ம சிம்பிளாகவே கண்டுபிடிப்போம். அப்போ 1/CS1 அப்படிங்கும்போது 1/C0 + 1/C0 ரெசிப்ரோக்கல் ஈக்குவலா? அப்போ 2/C0 அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ 1/CS1 2/C0 இல்லை CS1 தான் வேணும். அப்போ எவ்வளோ வரும்? C0/2 அப்படின்னு வரும். ஸோ சிமிலர்லி இந்த செட்டப் அதே தானே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ CS2 என்ன வரும்? C0/2 தான் வரும். இப்போ நம்மளுக்கு சென்டரில் ஒரு கெப்பாசிட்டர் வேறு இருக்குது C0 அப்படின்ட்டு. மொத்தம் இந்த 3 கெப்பாசிட்டருக்கு என்ன பண்ணோம்? பேரலல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ CP அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? CS1 + C0 + CS2 3த்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ C0/2 + C0 + C0/2. ஓகேங்களா? அப்போ C0/2 சேர்ந்தா என்ன ஆயிரும்? C0னே வரும். அப்போ 2C0 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் தான். இந்த மாதிரி சார்ஜர் பிளேட் வச்சுருக்காங்க. இது நடுவில் என்ன பண்ணுறோம்? நம்ம சார்ஜெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு எலக்ட்ரான் வைக்கும்போது என்ன ஆகுது? +1 நோக்கி நகரும். நியூட்ரான் வந்து ஃப்ரீ ஃபால் தான், அது ஏன்னா சார்ஜ் கிடையாது. அதுமாதிரி ப்ரோட்டான் வந்து என்ன பண்ணுவோம்? -1 நோக்கி நகரும். அதனால தான் 2 டயக்ராமில் வரைஞ்சி காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு நடுவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர். ஜஸ்ட் கிவன். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்குலேட் த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் த எலக்ட்ரான் டு ப்ரோட்டான் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும். அண்ட் நியூட்ரான் ஃபாலோ ஆகக்கூடிய டைமும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நியூட்ரான் சார்ஜ் கிடையாது, ஒன்லி கிராவிட்டியால் தான் மூவ் ஆக போகுது. இங்கே நம்ம கிராவிட்டி எடுத்துக்கணும், இங்கே நம்ம கிராவிட்டியை எடுத்துக்கணும். அதுக்காக மீன் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானு, ப்ரோட்டானு, நியூட்ரான் அது இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும், அப்போ டைமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமாங் த 3 விச் ஒன் வில் ரீச் த பாட்டம் ஃபஸ்ட்டு. அந்த 3த்தில் எது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் கிராவிட்டியோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் நோட் பண்ணிப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் MP வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.6 × 10⁻27 kg. அதே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 × 10⁻31 kg. எல்லாம் முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஜியோட வேல்யூ அரௌண்டாக 10 ms-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஒன்று கண்டுபிடிப்போம். டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் எலக்ட்ரான். ஓகேவா? ஃபுல்லாக எழுதிங்கன்னா E- அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் S = UT + AT². இதே தான் ஈக்குவேஷன் மோஷன் எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். இயர் S இந்த டிஸ்டன்ஸுக்கு போது ஹைட்டாக தான் கலந்துக்குது. அப்போ S = H அப்படின்னு எடுத்துப்போம். 2 பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் Hன்னு கொடுத்துருக்காங்க. யூவோட இனிஷியலாக ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ U = 0. ஆஸ்லஸ் A கண்டுபிடிக்கணும். A = F/m தெரியுமா? F = ma. இப்போ A = F/m. இங்கே 2 பிளேட்டுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸுங்கும் போது எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. அப்போ Q × Eன்னு எழுதுவோம். இது வந்து எலக்ட்ரான்னால Eன்னு எழுதிப்போம். அப்போ E × E / m. ஓகேங்களா? அதே மாதிரி T க்கு பதிலாக TF டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறதுக்கும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுமா? Sக்கு பதிலாக H போட்டுங்க. யூவோட வேல்யூ 0 போட்டால் அது 0 ஆயிரும். செகண்ட் டைம் 1/2 Aக்கு பதிலாக திஸ் மச் E × E/m × TF². இப்போ இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்குமா? அப்போ TF² மட்டும் ஒரே சைடில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி பண்ணுங்க. 2 × mH / E × E. ஓகேங்களா? இது நம்மளுக்கு என்ன தேவையில்ல, ஸ்கொயர் தேவை, வேல்யூ தான் தேவை. இப்போ ஸ்கொயர் திட்டு ரூட் எடுத்துப்போம். இந்த சைடு போனால் ரூட் ஆயிரும். இது வந்து எலக்ட்ரான் பேசுகிறதுனால ME அப்படின்னு போட்டுவோம். ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுல்ல. 2mEH / √E. இப்போ √2 × மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளவு? 9.1 × 10⁻31 kg. இன்ட்டு ஹைட் வந்து 1 மில்லிமீட்டரா? மில்லிமீட்டருக்கு 10⁻3 மீட்டர். இப்போ E × E சார்ஜ் எவ்வளோங்க? 1.6 × 10⁻19 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபார் தட் நம்ம கண்டுபிடிக்கும். நம்மளுக்கு V = EDன்னு தெரியுங்களா? இப்போ E = V/D அப்படின்னு சொல்கிறோம். V பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம்? 5 வோல்ட்டு டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டரா? அப்போ 10⁻3.
இப்போ 5 × 10⁻+3 வோல்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம் 5 × 10⁻+3. இப்போ 2 × 9.1 எவ்வளோ வரும் 18.2. இங்கே நம்பரு 1.6 × 5னா எவ்வளோ 8 வரும். இன்ட்டு 10 பவர் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். 10 பவர் -19 மேலே போனால் +19 ஆயிருமா. அப்போ இதை கேன்சல் பண்ணால் -12 இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 மேலே போனால் -3. அப்போ 10 பவர் -6 -12னா 10 பவர் -18. ஓகேங்களா. இதை இப்போ கேன்சல் பண்ண 2 கேன்சல் பண்ணால் 9.1 டிவைட் பை 4 2s வரும். இந்த 10 பவர் -18 வெளில எடுத்துருங்க. 4 வெளில எடுக்கலாம். 4 வெளில எடுத்தால் 2 வருமா. அப்போ 1/2. 10 பவர் 8 எடுத்தால் 10 பவர் -9. ரூட்டில் என்ன இருக்குது 9.1 அப்ராக்சிமேட் 9 எடுத்துக்கலாம். அப்போ 9 எடுத்தால் என்ன வரும் 3 வருமா. அப்போ 3/2 3/2னா எவ்வளோ 1.5 × 10 பவர் -9. இது டைமுக்குனால செகண்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா. டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இது 10 பவர் -9 நானோ தானே. ஸோ நானோ எழுதிப்பா. டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ எலக்ட்ரானுக்கு 1.5 நானோ செகண்ட். அந்த ஸ்பீடில் என்ன இருக்கும் அது வந்து ஃபாலோ ஆகிருக்கும் எலக்ட்ரானுக்கு. சிமிலர்லி டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் ப்ரோட்டான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா அங்கே கண்டுபிடிச்சா அதே தான் வரும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா TF = √2h ME எடுத்துக்கிட்டோமா. இங்கே MPன்னு எடுத்துப்போம். MP / E × E. ஓகேவா. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். 2 × ஹைட் எவ்வளோ 10 பவர் -3. மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் எவ்வளோங்க 1.6 × 10 பவர் -27 டிவைட் பை ஈயோட வேல்யூ 1.6 × 10 பவர் -19 இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இப்போ தான் ப்ரெடிக்ட் பண்ணோம். 5 × 10 பவர் 3ன்னு வந்துச்சு. இப்போ 5 × 10 பவர் 3. ஸோ 1.6 கேன்சல் செய்தார். இப்போ 10 பவர் 3 மேலே வந்தால் 10 பவர் -3 ஆயிருங்களா. இங்கே இதை மாதிரி கேன்சல் பண்ண 10 பவர் -19 இங்கே 27 இருக்குது. அப்போ 10 பவர் -8 இருக்கும். 10 பவர் -8 இது 10 பவர் -11 இது ஒரு 3 வந்தால் 10 பவர் -14. இப்போ 2/5 10 பவர் -14. ஓகேங்களா. அப்போ 2/5 இப்போ 2/5ங்கும்போது 0.4 × 10 பவர் -14 0.4 அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 0.4 அப்போ 0.63 வரும். 0.63 × 10 பவர் 14 தான் -7 வரும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் 2 டிஜிட் மூவ் பண்ணிவிட்டு 63 × 10 பவர் -9 எடுத்துக்கலாம். அப்போ இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளோ வரும்னா 63 நானோ செகண்ட் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நியூட்ரான் சார்ஜ்லாம் கிடையாது. அப்போ சார்ஜ் உள்ள ஃபோர்ஸ்லாம் நமக்கு வராது. நம்ம மெக்கானிக்ஸில் பார்த்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா இருக்கா அதையே எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபால் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாக ஃபால் ஆனிச்சுன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா என்னது 2h/g. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ √2 × ஹைட் அளவு மில்லிமீட்டர். அப்போ 10 பவர் -3 டிவைட் பை 10. இப்போ 10ங்கும் போது √0.2 × 10 பவர் -3. இப்போ 10 பவர் -4ன்னு வச்சுக்கலாமா. அதாவது 2 × 10 பவர் -4. இப்போ √2னா வேல்யூ 1.414 10 பவர் -4 போல் 10 பவர் -2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இது ஒரு டிஜிட் மூவ் பண்ணி 14.14 × 10 பவர் -3ன்னு எடுத்துங்களேன். இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் நியூட்ரான் எவ்வளோ வருது 14.14 மில்லி செகண்ட். ஓகேங்களா. இப்போ மூணுத்துக்கும் நம்மள வேல்யூ கிடச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு 1.5 நானோ செகண்டு 63 நானோ செகண்டு 14.1 மில்லி செகண்டு. இப்போ இருக்கிறதுலே கம்மி யாருக்கு இந்த எலக்ட்ரானுக்கு தான் கம்மியான டைம் இருக்குது. அப்போ கம்மியான டைமில் ரீச் ஆயிரும். அப்போ எலக்ட்ரான் வில் ரீச் அட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 13 கொஸ்டினு. ஸோ டயக்ராமே கொடுத்து நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ க்ளவுட்ஸ் இருக்குல்ல இந்த இடி மின்னலாம் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். தண்டரிங்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த லைட்னிங் அரஸ்டரில் பார்த்துருப்போமே. இப்போ அந்த க்ளவுட்ஸில் என்ன ஆகும் ஒன்றுக்கு ஒரு க்ளவுட்ஸ் மோதும்போது இங்கே சார்ஜராக மாறிடும். இப்போ நம்ம இடத்துலையும் சார்ஜ் இருக்கா அங்கேயும் சார்ஜ் இருக்கா. இப்போ இது வந்து ஒரு பேரலபெட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம க்ளவுட்ஸும் எர்த்தும் என்னது ஒரு பேரலபெட்டிக் கெப்பாசிட்டர் மாதிரி. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ஆகும் கண்டிப்பாக ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆகிட்டோம். அதான் நம்ம இடி மின்னல்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க எவ்வளோ 3 × 10⁻6 டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 10⁻6 வோல்ட்/மீட்டர் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளவுட் அண்ட் கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து 25 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண க்ளவுட் கிரவுண்டு வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி
சார்ஜோட வேல்யூ பொட்டன்ஷியல் தெரியும், சார்ஜ் வேல்யூ தெரியுங்களா? அப்போ அதை வச்சுட்டு எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ எனர்ஜி நம்மளை ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. Okay, we know that the relation between potential and electric field V equal to E into D ன்னு சொல்லுவோம். ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு? 3 × 10⁶. இப்போ ஈயோட வேல்யூ 3 × 10⁶. டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்க சொல்கிறாங்க? 1000 மீட்டர். இப்போ 10⁻3 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 3 × 10⁹. இப்போ அவ்வளோ பொட்டன்ஷியல்ப்பா. பார்த்தீங்களா, ஒரு இடிமின்னல் வரும்போது 3 × 10⁹ வோல்ட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு. அதில் செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 கூலும் சார்ஜ் வந்து நம்ம சார்ஜோட இது வந்து 25 கூலும். ஓகேவா? அப்போ எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்? அப்போ எனர்ஜி அதாவது ஒர்க் டன் ஃபார்முலா தெரியுமா? Q × Vன்னு பார்த்துருக்குமே. ஒர்க்கு தான் எனர்ஜி, எனர்ஜி தான் ஒர்க்கு. இப்போ W = Q × V, அதாவது U = Q × V எனர்ஜி. Qவோட வேல்யூ எவ்வளவு? 25 கூலுமே. இப்போ பொட்டன்ஷியல் எப்போ தான் கண்டுபிடிச்சோம்? 3 × 10⁹. அப்போ எவ்வளோங்க? 75 75 10⁹ எனர்ஜிங்கும் போது ஜூல். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கெப்பாசிட்டர் இருக்குது, அதேமாதிரி இங்கே 2 கெப்பாசிட்டர் பேரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார்ஜஸ் ஆன் ஈச் கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டியில் எவ்வளோ சார்ஜ், அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தெம் அண்ட் எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். மொத்தம் 3 விதமான கொஸ்டின், 3 இதுமே கண்டுபிடிக்கணும். இப்போ வி ஹேவ் கெட் த 9 ஆன்சர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, முதல்ல எஃப்ஐடி கெப்பாசிட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். அப்போ தான் என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவல் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே 1 2 3ன்னு எடுத்துமே 3மே சீரியஸாக இருக்கா. இப்போ நம்மளுக்கு தெரியும் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் தான் ஒரு சீரியஸ் கனெக்ஷனில். அப்போ ஈஸியாக வேல்யூவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர். ஸோ சீரியஸ்லாம் இருக்கு எல்லாமே. அப்போ 1/CS அப்படிங்கும்போது மொத்தம் 3 கெப்பாசிட்டன்ஸாக. அப்போ 1 அந்த வேல்யூவே எடுத்து தெரியுமா, 8 கெப்பாசிட்டருக்குல 8 ஃபாரட். இப்போ அது 1/8. இந்த நடுவில் உள்ளது B and C இருக்குல்ல, அது எப்படி இருக்குது? அது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்போ 6 + 2 அப்படி எழுதிப்போம். ப்ளஸ் அந்த 3வது உள்ள D கெப்பாசிட்டரு, அதுவும் 1/8 தான். இப்போ 1/8 அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 1/8. இது 1/CS வேல்யூ. இப்போ சிஎஸ்னால் எவ்வளோ வரும்? 8/3. இது வந்து மைக்ரோ ஃபேரடில் தான் இன்னுமே இருக்குது, 10⁻⁻6 ஃபாரட். இப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் இந்த சர்க்கியூட்டு? இப்போ நம்மளுக்கு தெரியும் Q = C × V அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுமா, 8/3 × 10⁻⁻6. பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க? 9 வோல்ட்டுப்பா. ஓகேவா? அப்போ 3யும் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3. அப்போ 24 மைக்ரோ கூலும். அப்போ டோட்டலாக சார்ஜ் அந்த சிஸ்டத்துக்குள்ளே எவ்வளோ போகுது கான்ஃபிகரேஷனில்? 24 மைக்ரோ கூலுமே. இப்போ இது எல்லாமே சீரியஸாக இருக்கா. இங்கேயும் 24, இங்கேயும் 24, இங்கேயும் 24 தான். அப்போ QA தட் இஸ் ஈக்குவல் டு QD. ஏலையும் டிலையும் எக்ஸாக்டாக 24ன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த B and C பாருங்கள், இது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த QBயில் எவ்வளோ சார் வேல்யூவு? ஏன்னா டோட்டலாக 24ன்னு தெரியும். இப்போ 24ல் QBயில் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 6 இருக்க, டோட்டலாக எவ்வளவு? 8 அதில் இந்த 6 தான் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போ 6/8ங்கிறது கெப்பாசிட்டன்ஸு. அப்போ என்ன டோட்டல் சார்ஜில் 6/8 இருக்குல்ல, திஸ் மச் ஆஃப் வேல்யூ தான் என்ன இருக்கும் அங்கே 24 மைக்ரோ கூலுமில். 24 மைக்ரோ கூலுமில் 6/8 தான் அங்கே உள்ள வேல்யூ, பியில் உள்ள வேல்யூ. அப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ ஒரு 3/24. இப்போ 18 மைக்ரோ கூலும் இது பியில். அதே மாதிரி சியில் கண்டுபிடிக்கணுமா? அப்போ QC அப்படிங்கும்போது அந்த 24 மைக்ரோ கூலுமில் இன்ட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் 2/8ன்னு எடுத்துக்கணுமா? அப்போ 2/8. இப்போ அதே 3 × 6. அப்போ QCயில் எவ்வளவு? 6 மைக்ரோ கூலும். ஒன்றும் இல்லை, 24 தான். இங்கேயே சேர்த்து 24. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரிச்சிக்க வேண்டியதான். இங்கே 18 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 24. மூணுத்துலையுமே வாட் இஸ் த சார்ஜஸ் ஸ்டோர்ட் இன் ஈச் கெப்பாசிட்டர்? எவ்வளவு? 24 மைக்ரோ கூலும். 2 இதில், ஒரு இதில் 18, ஒரு இதில் 6 அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் இன் ஈச் கெப்பாசிட்டர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் V = Q/C அப்படின்னு சொல்லுமா. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சலாம். அப்போ ஏங்கிற கெப்பாசிட்டியில் QA/CA. ஓகே, QA எவ்வளோது? 24 மைக்ரோ கூலும். அப்போ 24 × 10⁻⁻6. இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு? 8ங்களா? அப்போ 8 மைக்ரோ ஃபேரடு. இப்போ 8 × 10⁻⁻6. இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எவ்வளவு? 3 டைம்ஸ் 3 வோல்ட்டு. அதே மாதிரி VB QB/CB அப்படி எடுத்துக்கிறோம். பியில் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆனிச்சு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்.
24 விபிலையும் சரி அண்டு விசிலையும் சரி. இப்போ கியூபியில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு 18 மைக்ரோ கூலும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் 10⁻6. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 6 × 10⁻6. இப்போ கேன்சல் பண்ணால் 3 அப்போ 3 வோல்ட்டு. ஸோ விசி அப்போ கியூசி பை சிசி. கியூசியில் எவ்வளோ சொல்லியிருந்தோம் 6ன்னு சொல்லியிருந்தோமா 6 × 10⁻6 டிவைட் பை அங்கே கெப்பாசிட்டன்ஸ் 2 மைக்ரோஃபார்டு 2 × 10⁻6 விட்டு கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 6/2னா 3 தான் 3 வோல்ட்டு. அதே மாதிரி டியில் எவ்வளோ அதே கியூடி இன்ட்டு சிடி. கியூ எவ்வளோ சொன்னோம் 24 மைக்ரோஃபாரடு டிவைட் பை கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ 8 10⁻6 தான். அப்போ கேன்சல் பண்ணால் 3 வோல்ட். அப்போ எல்லா கெப்பாசிட்டருமே எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோராக இருக்கு 3 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டர். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா U = ½ ஒவ்வொன்றுத்துக்கள் தான் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிங்க. அப்போ ஏங்கிற கெப்பாசிட்டி கண்டுபிடிமா. இப்போ UA அப்படிங்கும்போது 1/2 CAVA². ஏல உள்ள கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு 8 மைக்ரோஃபார்டு. அப்போ 8 × 10⁻6. பொட்டன்ஷியல் எவ்வளோ சொன்னோம் 3 வோல்ட் தானே எல்லாத்துக்குமே காமனா. அப்போ 9. இப்போ 4 டைம்ஸ் வரும் 4 36. இப்போ 36 மைக்ரோ இருக்கா. இப்போ 10⁻6 ஜூல். ஓகே இது UA. ஸோ சிமிலர்லி UBயா. அப்போ 1/2 CV². இங்கே கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு பியில் 6 மைக்ரோஃபாரடு 6 × 10⁻6 அண்டு வோல்டேஜ் அதே 3 தான். அது 3² அப்போ 9ன்னு போட்டுங்க. ஹியர் அப்போ 2 6 கேன்சல் பண்ணால் 3 அப்போ 27 மைக்ரோ 10⁻6 ஜூல். இது UB. தென் UCயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே 1/2 CV². அப்போ சியில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ 2 மைக்ரோஃபாரட் 2 × 10⁻6 வோல்டேஜ் 3 அப்போ 9ன்னு வந்துடும். இப்போ 2 கேன்சல் ஆனால் இப்போ சியில் எவ்வளோ எனர்ஜி 9 மைக்ரோ ஜூல். சிமிலர்லி UD டியில் எவ்வளோ எனர்ஜி. அப்போ 1/2 CV². அப்போ 8 மைக்ரோஃபாரடு 10⁻6 9. இப்போ 4 வந்துடும். இப்போ UDயில் எவ்வளோ வேல்யூ 4 9s are 36 × 10⁻6 ஜூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஈச் கெப்பாசிட்டன்ஸில் சார்ஜு பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். இந்த மாதிரி கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க P அண்ட் Qன்னு 2 கெப்பாசிட்டர் இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க டயல் ஃபில் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஸ் செக்ஷனில் ஃபில் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த கிராஸ் செக்ஷனில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் FID கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். இப்போ இங்கே டயக்ராமும் சார் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டயல் ஃபில் பண்ணியிருக்கோமா பாதி இடத்துல ஃபில் பண்ணியிருக்கோம் பாதி இடத்துல பண்ணல. அப்படிங்கும்போது இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C1 எடுத்துக்கும் C2 எடுத்துக்கும். இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது ஒன்று பக்கத்தில் அப்போ பேரலாக இருக்குது. அப்போ இப்போ Pங்கிற இடத்துல எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கும்போது பேரலாக என்ன பண்ணிக்கணும் C1 + C2 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் கிடச்சிரும். அப்போ C1ஓட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து வேக்கமில் இருக்கா நம்மளுக்கு தெரியும் ε0 A/D அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த C2வில் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா εA/D அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் பதில் என்ன எடுத்துக்கலாம் C2 = ε0 × εr அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் A/D. ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். என்ன CPங்கிறது C1 + C2 தானே. இப்போ CP இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது ரெண்டுத்துலையுமே ε0 A/D இருக்குது. எப்சிலான் A/D காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 இருக்கும் இங்கே என்ன இருக்கும் εr இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இதுதான் அது இந்த பேரல் பெட்டிக்கான FID கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இங்கே பாருங்களேன் இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் C1 இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் C2. இப்போ என்ன பண்ணுறோம் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சீரியஸாக இருக்குது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். அப்படிங்கும்போது அப்போ 1/CS = 1/C1 + 1/C2. முதல்ல C1 வேல்யூ C2 வேல்யூ என்னன்னு பார்ப்போம். C1 வேல்யூ என்ன C1ஓட வேல்யூ εA/D. அதுலேயுமே இது ரெண்டுத்துக்கும் நல்ல டிஸ்டன்ஸை பாதியாக குறைஞ்சிருச்சா. அப்போ இங்கே D இருக்குது அது என்ன இருக்கும் D/2. ஓகேவா. அப்போ εAD/2 அப்படின்னு வரும். இந்த 2 மேலே எடுத்து வந்துடுவோம். எப்சிலானுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் εrA/D. ஸோ இதுதான் C1க்கான எக்ஸ்பிரஷன். அதேமாதிரி C2 பார்த்தீங்கன்னா என்ன வரும் அதே εA/D/2ன்னு வரும். 2 மேலே எடுத்து வந்துடும். இப்போ C1 வேல்யூ C2 வேல்யூயும் கிடச்சிருச்சு. இப்போ 1/CS = 1/C1ஓட வேல்யூ அப்படிங்கும்போது 2 வருமா அந்த D மேலே எடுத்து போயிடும். ப்ளஸ் C2ஓட வேல்யூ 1/C2ங்கும்போது 2 εA/D மேலே எடுத்து போயிடும். இப்போ டிஏ காமனாக எடுத்துருங்க. காமன் ஃபேக்டர் எடுத்துங்க. D / 2μ0 2 காமனாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே 1/εr இருக்கும்
இங்கே ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதலாமா? டி டிவைட் பை 2 எப்சிலான் நாட் ஏ. கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 + எப்சிலான் ஆர் டிவைட் பை எப்சிலான் ஆர் அப்படின்னு வரும். இது வந்து 1/CS வேல்யூ. ஆஹா, இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். இதான் 1/CS வேல்யூ. இப்போ சிஎஸ்னுக்கும் போது அப்படியே காமன் தலைகளாக எடுங்க, ரெசிப்ரோக் எடுங்க. 2 எப்சிலான் நாட் ஏ பை டி, எப்சிலான் மேலே போயிடும் 1/1 + எப்சிலான் ஆர். ஸோ இதானது சீரியஸ் லெவலில் இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே செஷன் இஸ் ஓவர். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் லெசனில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் ஏதாவது வீடியோஸை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.